ஒரு தடவைக்கு 100 தடவை எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. கடைசி நேரத்துல வந்து இங்க கழுத்து அறுக்காதன்னு சொன்னமா இல்லையா? ஆனா இப்போ கல்யாணமே வேணான்னு சொல்லி வந்த மாப்பிளைய ஓட விட்டுருக்கா. சும்மாவே இந்த வீட்ல பொண்ணு கட்டணும்னா எவனும் வரமாட்டான். இப்ப கேக்கணுமா? அங்க இங்கன்னு ஓடி அலைஞ்சு என் புள்ள ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்தான். இவளுக்கு கல்யாணமே ஆகுமா ஆகாதான்னு தெரியாதப்போ கண்டிஷன் போடுறேன், கன்றாவி போடுறேன்னு என்னெல்லாம் கூத்து கட்டினான். பாவம் அந்த பையன் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி இந்த வீட்ல வந்து தங்கி இருந்தாரு. அப்பேற்பட்ட பையனுக்கு நம்ம இவ்ளோ மரியாதை கொடுக்கணும்? காலம் பூரா நம்ம தோலையே செருப்பா தச்சு போட்டு பாத்துக்கணும்டி. ஆனா இவ என்னமா பண்ணா? ஊருக்கு முன்னாடி வச்சு அவரை அவமானப்படுத்தி அவர் மனசை கஷ்டப்படுத்தி ஓட வச்சிருக்கா. இப்ப இவளுக்கு நான் எங்க போய் மாப்பிளைய தேடுவேன்? நீ எனக்கு கூட மாப்பிள தேட வேண்டாம். இன்னொரு வார்த்தை நீ பேசுன வீடு பாட்டி, அவங்க என்ன அடிச்சு கொல்லட்டும். அவங்க தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்னடி கேட்கணும்? என்ன சொல்ல போற? சொல்லு. எனக்கு மகேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கா? இல்லம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன். வெச்சனா இருமா, சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு அவ என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளு. ஓ, நீ இவளுக்கு சப்போர்ட்டா? இப்படி 3 பேரும் சேர்ந்து தானே இந்த குடும்பத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயய்ய, என்னமா இது? சும்மா நொய் நொய்னு. அதான் அவ புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க வேண்டியதானே? என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசினா என்ன அர்த்தம்? வந்த மாப்பிளைய ஆளை வச்சு கொலை பண்ண போறேன்னு மிரட்டி இருக்கீங்க. அவர் இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாரு. இப்ப வந்து அவரே கல்யாணம் பண்ணி வைனா எங்களை பார்த்தா நக்கலா தெரியுதா உங்களுக்கு? இங்க பாரு, நீ என்ன அடி உத கொலை கூட பண்ணு, ஆனா நான் சொல்றது உண்மை. எனக்கு மகேஷ பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் அதை இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ நான் மகேஷ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நீ நினைச்சு நினைச்சு பேசிக்கிட்டு இருப்ப. அதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் ஆள் இல்ல. இத்தனை நாளா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க தானே தொந்தரவு பண்ணீங்க. இப்போ நானே சொல்றேன், மகேஷ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்ன சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மறுபடியும் முதல்ல இருந்து அழிச்சு அழிச்சு விளையாடுறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. வேணான்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளைய கிளம்பி போயிட்டார்ல. கொல்லிக்கட்டை எடுத்து நீ அவன் தலைய சொரிஞ்சுக்கிட்ட. இப்ப வந்து எரியுதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுமா? இந்த 3 பேரோட கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆளை விடுங்க. அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இருக்கிற வீட்டுல இவன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு ஊரு பேசக்கூடாது இல்ல? அதனால எனக்கும் கல்யாணம் வேண்டாம். போதுமா? கலிவரத ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இனிமே இந்த வீட்டுல கல்யாண மேல சத்தம்லாம் கேட்காது. வேற ஏதாவது மேல சத்தம் தான் கேட்கும். கட்டு போங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? சந்தோஷமா? 3 பேரும் கூடி கூடி பேசி இந்த குடியை கெடுத்துட்டீங்கல. உங்களால தாண்டி என் புள்ள கல்யாணமே வேணான்னு முடிவு எடுத்துட்டு போறான். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்காக தானே அவன் அங்க எங்கன்னு ஓடி அலைஞ்சு மாப்பிளைய கூட்டிட்டு வந்தான். இப்ப அவன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் போங்க, உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்யுங்க. மாமா ஒண்ணும் பண்ணலாமா? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். இது ஒண்ணு சொல்லுங்க.
என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? அம்மா கூப்பிடுறாங்கப்பா. எனக்கு கேட்கவே இல்லையே. எனக்கு கேட்டுச்சு. ரங்கு தோ வந்துட்டேன். ஏ என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? நீயும் நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? காட் ப்ராமிஸ், எனக்கு மகேஷ பிடிச்சிருக்கு. எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது அவரோட தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. தள்ளடி. மாப்பிள்ள வேற இப்ப கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இப்ப என்னன்னு சொல்லி அவருக்கு நம்ம புரிய வைக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்றான். என்னக்கா என்னாச்சு? உன்னை பாக்குறோன்னு தான் ஓடி வந்தேன். என்னக்கா? ராகினி, ரூபினி, ரோகிணி எல்லாம் உள்ளதான இருக்காங்க. அவங்களுக்கு குசலம் விசாரிக்க தான் மூச்சடைக்க ஓடி வந்தீங்களா? போங்க வேலையை பாருங்க தம்பி, போங்க. அதெல்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். அவங்கள பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஐயோ தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அவங்கள பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதோட நிறுத்திக்கோங்க. வர்ற ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் சொல்ல வந்தது நர்மதாவை பத்திப்பா. ஆமா தம்பி, ராகினி, ரூபினி, ரோகிணி எல்லாம் நர்மதாவை உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? நர்மதா பாவம்பா. ஒரு நாள் முழுக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே அடைஞ்சு கிடந்திருக்காங்க. நர்மதா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. ராகினி, ரூபினி, ரோகிணி எல்லாம் வந்து என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னா. பாவம்பா அந்த நர்மதா. ரொம்ப நேரமா உதவி பண்ணுங்கன்னு கத்தி தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. எனக்கு கேட்க பரிதாபமா இருந்துச்சுப்பா. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு ஓடியாந்த. இவளுங்கள ஐயோ, அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அடிச்சிருமோ? தம்பி தம்பி நில்லு தம்பி, கோபப்படாத தம்பி, நான் சொல்றத கேளு தம்பி. ஏ ரோகிணி, எங்க இருக்க? கீழே வா. டேய் கதிரு, என்னடா ஆச்சு? எங்க அவங்க பொண்ணுங்க? அவங்க 3 பேரும் கீழே கதை கூப்பிடுங்க. தம்பி, சொல்றத கேளுங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. அக்கா, நீ கொஞ்சம் கம்முனு இருங்க. தம்பி, ஏ ராகினி, ரோகிணி, ரூபினி, இப்ப வர போறீங்களா இல்லையா? தம்பி, அது வந்து கொஞ்சம் சொல்றத கேளுங்க. விடுங்கங்கறேன். ஏய், கதிர் கதிர் என்னடா ஆச்சு? இப்பதானே வெளிய போன. நீங்க பெத்த பொண்ணுங்களா ஒரு நிமிஷம் கூட இந்த குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. புது பிரச்சனையா உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ராகினி, இப்ப வர போறியா இல்லையா? கதிர் என்ன பண்ணி தொலைச்சாலுங்க? என்ன பண்ண கூடாதோ அத பண்ணிருக்காளுங்க. போதுமா? ஏய்